நிழலும் நிஜமும். ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் கௌதம் என்ற இளைஞன் மேலாளராக பணியாற்றினான். அவனுக்கு தன் பதவி மற்றும் அறிவின் மீது மிகுந்த ஆணவம் இருந்தது. அலுவலகத்தை சுத்தம் செய்பவர்களையும் வாயிற்காவலர்களையும் அவன் மதிக்கவே மாட்டான். ஒரு நாள் மாலை ஒரு முக்கியமான கோப்பை எடுத்துக்கொண்டு கௌதம் அலுவலகத்தை விட்டு அவசரமாக வெளியேறினான். அப்போது பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. அவனது கார் பழுதாகி நின்றது. கௌதம் எரிச்சலுடன் சாலையோரம் நின்றபோது அலுவலகத்தில் குப்பைத் தொட்டிகளை சுத்தம் செய்யும் முதியவர் ஒருவர் சைக்கிளில் அவ்வழியே வந்தார். மழையில் நனைந்தபடி நின்ற கௌதமை பார்த்து அந்த முதியவர் தன் குடையை கொடுத்து, "தம்பி, இந்த மழையில் நனையாதீர்கள், உடம்பு சரியில்லாமல் போய்விடும். என் சைக்கிளில் உங்களை பேருந்து நிலையம் வரை விடுகிறேன், வாருங்கள்" என்றார். கௌதம் முதலில் தயங்கினான். இவருடைய பழைய சைக்கிளிலா நான் செல்வது என்று நினைத்தான். ஆனால் மழை விடவில்லை. வேறு வழியின்றி அவரோடு சென்றான். வழியில் அந்த முதியவர் சொன்னார், "தம்பி, நான் இங்கே 20 வருடமாக வேலை செய்கிறேன். எத்தனையோ மேலாளர்களை பார்த்துவிட்டேன். பதவி என்பது இன்று இருக்கும், நாளை போகும். ஆனால் நாம் காட்டும் அன்பும் மரியாதையும் தான் என்றும் நிலைத்து நிற்கும்." அவர் சொன்னது கௌதமின் மனதை சுட்டது. தான் இதுவரை காட்டிய அலட்சியத்தை நினைத்து அவன் வெட்கப்பட்டான். பதவியும் பணமும் ஒருவருக்கு பெருமை தந்துவிடாது. சக மனிதர்களை மதிக்கும் பண்பே ஒருவரை சிறந்த மனிதராக மாற்றும் என்பதை புரிந்து கொண்டான் கௌதம்.